ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபிஜே விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு எம்மியான டிஷ் பார்க்கலாமா? முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கணும். தென் வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். கூடவே வந்துட்டு இஞ்சியும் சேர்த்திக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு க்ரீன் சில்லி வந்துட்டு ரெண்டு ரெட் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் அந்த ரெட் சில்லி பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். தென் வந்துட்டு சால்ட் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். சால்ட் சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த டொமேட்டோவையும் அதாவது முருங்கைக்கீரையும் வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு இப்போ தான் அந்த முருங்கைக்கீரையை நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை எங்கே இருக்குன்ற அளவுக்கே தெரியாத மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டால் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். கூடவே வந்துட்டு தேவையான அளவு வாட்டர் வந்துட்டு சேர்த்திக்கலாம். வாட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான முருங்கைக்கீரை சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸாவது இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரைஸு, தென் வந்துட்டு ரைஸு, இட்லி எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.